பேர் பாஸ்கரன். சவிதா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் யுவகலா பாரதி அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பி. சார் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு சொசைட்டிக்காக. ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, எஸ்பெஷலி யோகா அண்ட் ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடத்தின்னு இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். சொசைட்டி வந்து இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளர்க்கணும், உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகாவை பற்றி ஒரு சின்ன கருத்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். யோகா கலை உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து ஆரோக்கியமாக நம் வாழ்வை இறைவன் அளித்த விலை மதிப்பே இல்லாத பொக்கிஷம். அதை தவிர இது ஜாதி மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அனைவரும் பயின்று இந்த யோகா கலையை நோய் நொடியில்லா வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து டாக்டர் ஜி பாபி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் YMCA காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். இந்த யுவ பாரதி அவார்டு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் சபரி சாருக்கு. சார் வந்து யோகாலேயும் ஆர்ச்சரி மொத்தம் அனைத்து வகையான ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட் ஸ்போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லா இடத்துலையும் வந்து சபாபதி சார் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் Under 16, Under 17, Under 18, Under 19 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதே போல் யோகா சாம்பியன்ஷிப் நடத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம சின்னதில் நம்ம பண்ணாலே போதும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வரையும் நம்ம பண்ண முடியும், இந்தியா வரையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. கொடுத்த யுவபாரதி அவார்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். என்னோட பேர் வந்து எம் வசந்தி. நான் பிடி இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். PUMS நெய்வேலி அப்படின்ற ஒரு பள்ளியில் மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது சார்ந்து கவர்மெண்ட் வந்து நியூஸ் மேகசின் தேன்சிட்டு கனவு ஆசிரியர் புது ஊஞ்சல் அப்படின்னு நியூஸ் மேகசின் வந்து குழந்தைங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேகசினுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் டாக்டர் உமா, டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ADM காலேஜ், நாகப்பட்டினம்லேருந்து வரேன். நான் வந்து 20 இயர்ஸாக இந்த யோகா ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் வந்து இந்த சபாபதி சார் நடத்தின மொஹப்பர் டெக்காத்லனில் நடத்துகிற மிகப்பெரிய யோகா நிகழ்ச்சியில் இந்த பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 20 ஆண்டுகள் அம்மா இந்த யோகாவை வளர்த்து எடுக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வந்து சபாபதி சார் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அந்த மீடியாவில் இருந்தும் செல்ஃபோனில் இருந்தும் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் யோகா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அரசாங்கமே நமது திரு மோடிஜி அவர்களே வந்து யோகா டே கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அனைத்து செக்டார்களிலுமே மாணவ செல்வங்களை உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த யோகா டே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. SRM பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். யோகா துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். கடந்த நிறைய வருடங்களாக மோர் தென் ஒரு 18 அவார்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் ரிலேட்டட் டு யோகா. இந்த அவார்டு எனக்கு ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் நான் வந்து பெஸ்ட்டு யோகா டீச்சர் அவார்டு வாங்கிறது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த யோகா பயிற்சியை கற்றுக் கொடுக்கறதுக்கு மூலமாக நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து எங்களால் சால்வ் பண்ண முடியுது. மாணவர்கள் மன ரீதியான நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து எங்களால் யோகா கலை மூலயமாக அதை சரி பண்ண முடியும். அந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தர மூலிமா வருங்கால ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்கான வழியாகவும் அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில் நிறைய பொருளாதார ரீதியாக யோகா வந்து ஈட்டி தருது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் யோகா ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த மாரியான அவார்டு வந்து நமக்கு மேலும் மேலும் வந்து உத்தியோகம் தருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எளிய முறையில் யோகா பயிற்சிகள் அளிக்கிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு இது ஒரு உத்தியோகமாக அமைஞ்சு எளிய முறை பயிற்சியாகவும் அமையுது. என் பேர் சத்தியமூர்த்தி. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் யோகா ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த முறை நம்ம டெக்கன்தானில் காம்படிஷனில் கலந்துக்கினாங்க. அதில் வந்து எங்களுக்கு யோகாச்சாரியார் என்ற ஒரு சிறப்பு விருந்தினர் பட்டத்தை அளித்தார்.
இது கொடுத்த சபாபதி சாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி யோகா கிங் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாருங்க. ரொம்ப சந்தோஷம். யோகா எல்லோரும் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உரிமையானது. உடலும் மனமும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா கலை தான் சிறந்ததாகும். இதை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான தமிழ் லைவ் நியூஸ் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு, நேயர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் கே ரத்ன சபாபதி. இன்று நடைபெற்ற ஆல் இண்டியா யோகாசன போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இதில் கலந்து கொண்டாங்க. இதில் வந்து அரௌண்ட் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் கலந்து கொண்டாங்க. இதில் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டாக்டர் உமா மேம், த டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஏடிஎம் காலேஜ், ஸோ அவங்க தலைமையில் இந்த வந்து வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வந்து பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. சார், இப்போ யோகா செய்யற நேரத்துல சில பேர் ஹெட்ஃபோன் கொடுத்து பாடல் கேட்டுக்கிட்டே செய்யறாங்க. இதை பத்தி இது நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னா, ஒரு யோகா அப்படின்னாலே உடல் உள்ளம் ஆன்மா மூன்றும் சேர்றது தான் ஒரு யோகா. ஸோ அந்த இப்போ எப்படி வந்து நம்ம வந்து படம் பார்த்துட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி யோகா பண்ணிவிட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் அதில் ஒருங்கிணைக்காது. அப்படி ஒருங்கிணைக்கலை அப்படிங்கும்போது அது செஞ்சும் பயன் இல்லாமல் போகும். ஸோ அதனால் ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட்டு தான். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் த யோகா, நீங்கள் யோகா பண்ணும்போது யோகா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து இசை, மற்றபடி பாட்டு கேட்குறதோ, மற்றபடி ஹெட்ஃபோனில் போட்டு கேட்குறதோ வந்து ஒரு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட மூளையினுடைய கவனம் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ஃபிசிக்கலுடைய வேறு மூமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகாது. ஸோ அப்போம்போது அது தப்பாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அமைதியான இடத்துல, அமைதியான சூழ்நிலையில் பண்ணுங்கள். யோகா செய்யறதுக்கான சரியான நேரம் இப்போ அது பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டைமில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி முடியாத காலை முடியுங்கள ஒரு ஆஃப்டர் 5:30க்கு அப்புறம், இல்லை ஒரு 6 o'clock அப்புறம், பிஃபோர் 8 சன்ரைஸுக்குள்ளே நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், சால சிறந்தது. அப்படியே உங்களால் முடியல, காலையில் எழுந்திரிச்சு பண்ண முடியலன்னா ஸோ ஈவினிங் டைம் ஆஃப்டர் ஒரு 4 o'clock மேலே, பிஃபோர் ஒரு 6க்குள்ளே நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணேன்னா ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். யோகா பார்த்தீங்கன்னா உணவுக்கு அப்புறம் செய்யலாமா, இல்லை உணவுக்கு முன்னாடி செய்யலாம்? இல்லை, யோகாவை பொறுத்தளவில் வந்து நீங்கள் ஸ்டமக் வந்து எம்டியாக இருந்தால் தான் அவங்களுடைய கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி நீ பண்ண முடியாது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபுட்டு எடுத்துட்டேன்னா ஆஃப்டர் ஒரு 3 hours ஆர் 4 hours கழித்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இல்லை, பெட்டர் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பிஃபோர் ஃபுட்டுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் சார். பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் இந்த யோகா தலைகளை பயிற்சிகள் அது செய்யலாம். அது ஒவ்வொருடைய ஃபிசிக்கலை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் ஏன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியான ஒரு டீச்சரை நீங்கள் அணுகுமுறை பண்ணால் உங்களுடைய ஃபிசிக்கல் எப்படி இருக்குது, உங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா, மாதவிடாய் காலங்களில் நீங்கள் தவிர்க்கிறதே நல்லது. ஸோ அதுக்கு பதிலாக சில பயிற்சிகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, அந்த மாதிரி ஒரு பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இது வந்து சால சேர்ந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணால் இன்னும் நல்லதாக இருக்கும். கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் என்ன வருதுன்னு சொல்லி செய்திகள் யோகா மூலிமா அதை தற்காப்புக்காக நம்ம தடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ கோவிட் டைமில் கூட யோகா தான் ரொம்ப முன்முதாரணமாக இருந்து, அதுவும் குறிப்பாக பார்த்து இந்தியாவில் தான் அதிகமாக யோகா பயிற்சி பண்ணதுனால ஸோ நிறைய உயிர் வந்து சேவ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது என்ன டிசீஸ் வந்தாலும் நீங்கள் முறைப்படி தினந்தோறும் நீங்கள் பயிற்சி பண்ணால் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமான கிடைக்கும். அப்போது நீங்கள் ஈஸியாக என்ன ஆன்டிபாக்டீரியா உங்களை அட்டாக் பண்ணாலும் அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். யோகா பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இன்னும் சில விழிப்புணர்வு பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் சார்? எப்படின்னா இப்போ
இப்போ அரசு வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா HFN பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இப்போ கரண்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து கேலோ இந்தியா நடத்துகிறாங்க. இது அதிகமான ஒரு முன்னேற்றம் தான். பட் இன்னும் எடுக்கணும், கிராமப்புறங்களில் அதை வந்து எடுத்துக்கொண்டு போனோம்னா இன்னும் வந்து அவங்க வந்து அதிகப்படியான ஒரு ரூரல் கேம் அண்ட் அர்பன் கேமில் யோகாவை கொண்டு வந்தீங்கன்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லதாக அமையும் சார்.